நடிகை சோனா ஹேடன் தனது வாழ்க்கையை மையப்படுத்தி ஸ்மோக் என்ற வெப் தொடரை இயக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2 சீசன்களாக உருவாகியுள்ள இந்த தொடரில் தனது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் 99% உண்மையே இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த வெப் தொடரின் ப்ரொமோஷனுக்காக அளித்த பேட்டியில் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் பணம் சம்பாதிப்பது குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் சோனா. இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைபர்கள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்பது எனக்கு 7 அல்லது 8 மாதங்களுக்கு முன்தான் தெரிய வந்தது. அதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இப்படியும் சம்பாதிக்க முடியுமா என நினைத்தேன். இப்போது அது நல்லதாக தோன்றலாம், ஆனால் அது வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். அதற்கு நானே ஒரு உதாரணம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும், ஒரு காலத்தில் பார்ட்டி, பப், சரக்கு என்று ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் இன்று அனைத்தையும் விட்டுவிட்டேன். அந்த வாழ்க்கை முறையால் தான் எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அதற்கான விளைவுகளையும் நான் அனுபவித்தேன் என்றும் தெரிவித்துள்ளார். திருமணம் குறித்து பேசிய அவர், என்னை திருமணம் செய்கிறேன் என்று சொன்னவர்களுக்கு கூட உனி பார்ட்டிகளில் அப்படித்தான் இருந்திருப்பாய் என்ற சந்தேகம் வந்தது. நான் அப்படி இல்லை என்று எப்படி நிரூபிப்பது என வேதனையுடன் கூறியுள்ளார். ஆண்கள் தவறு செய்தால் அது பெரிதாக பேசப்படாது. ஆனால் பெண்கள் செய்யும் ஒரு தவறை சமூகம் பெரிதாக பேசும். அதனால்தான் இன்னும் நான் திருமணமாகாமல் தனியாக இருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக, இப்போது சப்ஸ்கிரைப் மூலம் பணம் வரலாம், எல்லாமே நன்றாக இருக்கலாம். ஆனால் 10 வருடங்களுக்கு பிறகு திருமணம் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். இன்று நான் சில விஷயங்களை நினைத்து வருந்துவது போல பின்னாளில் அவர்களும் வருந்த வேண்டிய நிலை வரக்கூடும். அதனால் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள் என்று இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார்.